என் அன்பு குழந்தையே, இன்று இந்த இரவு உன் அப்பா என்னை கண்டால் எக்காரணம் கொண்டும் என்னை தவிர்த்து விடாதே. எத்தனையோ இன்னல்களை தாண்டி நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயத்தில் உனக்கான நல்ல செய்தி ஒன்று நாளைய விடியலில் இவர் மூலமாக கிடைக்கப் போகின்றது. அப்பா தினமும் இவர் மூலமாக அவர் மூலமாக என்று சொல்லி யார் மூலமாவது ஒரு நல்ல விஷயத்தை அனுப்புவார் என்று தான் நானும் பார்க்கின்றேன். ஆனால் அது எனக்கு நடந்த பாடில்லை என்று சொல்கின்ற என் பிள்ளையே, உனக்குத்தான் நடக்கவில்லையே என்று புரிந்து கொள். நான் சொல்லிய எல்லா குழந்தைகளுக்கும் நடந்திருக்கின்ற ஒரு விஷயம் உனக்கு மட்டும் நடக்கவில்லை என்றால் இந்த நொடி பொழுது நீ கவனிக்க வேண்டும். எல்லோருமே நம்பிக்கை கொண்டு அதை எதிர்பார்த்தார்கள். ஆனால் என் பிள்ளை, நீ மட்டும் என்னை சோதிப்பதற்காக அதை எதிர்பார்த்திருந்தாய். அப்பா சொல்வது நடக்கிறதா இல்லையா என்று பார்த்து விடுவோமே என்று, அப்படி யார்தான் வரப்போகின்றார் என்று என்னை சோதிக்க எதிர்பார்த்து நின்றதால்தான் அது உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்பதை புரிந்து கொள். என் மீது நம்பிக்கை வைத்து நீ தேடுகின்ற விஷயங்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த அப்பா தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு புரிய வரும். எல்லா நேரத்திலுமே நீ உனக்காக வாழ்க்கையை வாழ தொடங்கிவிட்டாய் என்றால் நிச்சயமாக நான் சொல்வது உனக்கு புரிய வரும். எந்த நேரத்திலும் என் குழந்தைக்கென்று இந்த வாழ்க்கை பல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. நீ எதிர்பாராத நேரத்திலும் உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்கத்தான் செய்கிறது. நீ நினைக்கலாம் நமக்கு வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்று, ஆனால் உனக்குத்தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தவிர வேறு யாருக்குமே இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கவில்லை என்று எப்பொழுது எண்ணுகின்றாயோ அப்பொழுதுதான் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனையும் சந்தோஷமாக கிடைக்கும். சரி, நாளைய விடியலில் உன்னை தேடி வரப்போகின்றவரை பற்றி நான் உனக்கு சொல்வதற்கு முன்பாக இன்று இந்த அப்பா என்னிடத்திலிருந்து சில விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எந்த வேண்டுதலை நினைத்து கொண்டு நீ என்னை தொட்டாயோ அந்த வேண்டுதலை சர்வ நிச்சயமாக இந்த அப்பா உனக்கு நிறைவேற்றி கொடுக்கின்றேன். அப்பா ஒரு நாளும் உனக்கு இதை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட மாட்டேன். ஏனென்றால் நீ எப்பொழுதுமே என்னிடத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்று பெரிதாக எதுவும் கேட்டதில்லை. ஆனால் கேட்கும் பொழுது அதை நான் இல்லை என்று மறுத்ததும் இல்லை. என் குழந்தையே, சொந்த பந்தங்கள், சுற்றத்தார், உறவினர்கள் என்று எல்லோருமே உன்னை கைவிட்ட போதிலும் கூட மனம் தளராமல் நின்று கொண்டிருந்த என் பிள்ளைக்கு நிச்சயமாக இந்த அப்பா உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு நின்றாய் அல்லவா? உன்னுடைய அந்த நம்பிக்கையை நான் நிச்சயமாக உனக்கு காப்பாற்றி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, மற்றவர்களின் மீது நீ நம்பிக்கை வைக்கவில்லை. இந்த அப்பா என்னை நம்பினாய் அல்லவா? நிச்சயமாக உனக்கான சந்தோஷத்தை நான் உன் கைகளில் கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன். என்னை நம்பிய உனக்கு நான் என்றுமே உறுதுணையாக இருப்பேன் என்பதை நீ மறக்காதே. என் குழந்தைக்கு இந்த அப்பாவின் அன்பு இத்தனை காலமும் கிடைத்ததில்லையே என்று ஏங்கினாய் அல்லவா? நிச்சயமாக இனிமேல் கிடைக்க போவதை உன்னால் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் இரவானது வரும்பொழுது வேண்டான் வருகின்றது என்று சிலருக்கு நினைக்க தோன்றுகிறது. ஆனால் என் பிள்ளை, நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் இரவானது வரும்பொழுது ஏன் தான் வருகின்றது என்று சிலருக்கு நினைக்க தோன்றுகிறது. ஆனால் என் பிள்ளை, நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா? இந்த இரவு இப்பொழுதுதான் வந்திருக்கின்றது. இதுதான் என் மனதிற்கு அமைதியை கொடுக்கின்றது. தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத மனிதர்களை சந்திப்பது என்று நாள் முழுவதும் மிகவும் வேதனையாக சென்று கொண்டிருந்தேன். மனது போராட்ட களமாக
நின்று கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட மனதிற்கு அமைதியை கொடுக்கும் விதமாக வருகின்ற இந்த இரவை நான் சந்தோஷமாக கடந்து வருவேன் என்று நினைக்கின்ற பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி நீ எண்ணி இந்த வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து கொண்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை நான் நடத்தி கொடுப்பது சாத்தியமாகும். அப்பா ஒரு பொழுதேனும் உன்னை பிரிந்திருக்கவில்லை. இந்த அப்பா எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் அந்த நேரத்தில் நான் உன் மனதில் இருக்கின்ற பாரங்களை எல்லாம் குறைத்து உனக்கான நல்ல சந்தோஷங்களை உருவாக்குகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எண்ணற்ற விஷயங்கள் உனக்காக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் உனக்கான விடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கையில் தான் அனைவரின் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அது போலத்தான் என் பிள்ளையே, நாளைய விடியல் உனக்கானதாக இருக்கும் என்பதனை நீ நம்பு. அப்படி உனக்கு யாரேனும் உதவி செய்ய போகிறாய் என்ற சந்தேகம் இருக்கின்றதா? என் பிள்ளையே, உன்னுடைய குல தெய்வமானது நாளை உன்னிடத்தில் ஒருவரின் மூலமாக உனக்கு மிக பெரிய உதவியை தரப்போகின்றது. அவர் நிச்சயமாக கோவில் பிரசாதம் என்று உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். தெய்வத்தின் அருளால் அது கிடைக்க கூடியதாக இருக்கும். தெய்வத்தின் அன்பை நீ பெறப்போகின்றாய். நாளை ஏதாவது ஒரு பொருளாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நாளை மறுநாள், அதாவது வெள்ளிக்கிழமையில் கோவிலுக்கு செல்வதை பற்றி உன்னிடத்தில் கலந்துரையாடுவார்கள். இப்படி ஒரு விஷயம் உனக்கு நாளை நடக்கிறது என்றால் என் குழந்தையே, அதுதான் நான் உனக்கு காட்டுகின்ற அறிகுறி. தெய்வம் உன்னோடு இருக்கிறது என்பதனை, தெய்வத்தின் அருள் உனக்கு கிடைக்கிறது என்பதனையும், தெய்வம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் உனக்கு குறிப்பதாக இருக்கும். இந்த நாட்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த சந்தோஷங்களை எல்லாம் தெளிவாக கொண்டு நீ என்னவெல்லாம் யோசிக்கிறாய் என்பதை பற்றி சற்று மனதார சிந்தித்துவிடு. என் குழந்தையே, தெய்வத்தை நீ எப்பொழுதும் நினைக்கின்ற பொழுதெல்லாம் உன் மனதில் ஒரு அமைதி நிலவுகிறது அல்லவா? அந்த அமைதிதான் உன் வாழ்க்கை என்பதனை புரிந்து கொள். இதுவே எந்நாளும் உனக்கு நீடித்திருக்கும் பட்சத்தில் நீ நினைத்தது எல்லாமும் உன் கைகளில் சந்தோஷமாக வந்து சேரும். எல்லா மாற்றங்களும் உனக்கே உனக்கானதாக உன்னிடத்தில் வந்து சேர்ந்துவிடும். என் பிள்ளையே, சொல்வது எளிது, செய்வது கடினம். அப்படித்தான் உன் வாழ்க்கையும் ஆகிவிட்டது. எந்த நேரத்திலும் கோபத்தை வெளிப்படுத்தாதே. கோபம் தேவைப்படும் பொழுது தனக்கு கேடயமாக பயன்படுத்தலாமே தவிர ஒரு பொழுதும் அதை ஆயுதமாக பயன்படுத்த கூடாது. ஏனென்றால் அந்த கோபம் யாரை நீ பேசுகின்றாயோ அவர்களையும் பாதிக்கும். அது உனக்கும் கெடுதலை கொடுக்கும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எதையுமே என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள துணிந்து நிற்காமல், என்ன நடந்தாலும் நான் கோபப்பட மாட்டேன் என்ற துணிச்சலோடு நின்றுவிடு. அந்த ஒரு நிமிடத்தில் நீ காட்டுகின்ற அந்த அமைதி உன் மனதிற்கு அத்தனை ஆறுதலை கொடுக்கும். நல்ல வேளை, கோபப்படாமல் வந்து விட்டோம் என்று சொல்லி உன்னை பார்த்து நீயே பெருமைப்பட்டு கொள்வாய். என் பிள்ளையே, எந்த நேரத்திலும் யாரையும் முழுமையாக சார்ந்திருக்காதே. காலம் மாறும் பொழுது நீ கைவிடப்பட்டாய் என்றால் நிச்சயமாக கலங்கி விடுவாய். யாரையும் நம்பாமல் உன்னை நம்பி நீ வாழ்ந்தால் போதும். நன்றியில்லாத மனிதர்களிடத்தில் நீ நன்றியை எதிர்பார்ப்பதும் உனக்கு தேவையற்றது. நீ உனக்காகவும் நீயாகவும் இருந்தாலே போதும். உனக்கான மன நிறைவான விஷயங்கள் எல்லாமே உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இனிமேலும் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும். நாளை யார் உன்னிடத்தில் வந்து கடவுளை காண வேண்டும் என்று சொன்னாலும் சரி, அல்லது தெய்வத்தின் சன்னதியிலிருந்து உனக்கான பொருள்களை கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது உனக்கு மன நிறைவை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய்.
உன்னோடு இருந்து இந்த அப்பா அதனை உணர்த்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. சோர்ந்து கிடக்கின்ற மனதிற்கு ஒரு உற்சாகத்தை நாளை விடியலில் யார் ஒருவனுடைய வார்த்தையாவது நிச்சயமாக கொடுக்கும். அதுவே போதும் என் பிள்ளைக்கு என்று அப்பா நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நீ துவண்டு போய்விடக் கூடாது. எப்போதும் சுறுசுறுப்பாகவும் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும். என் தங்க பிள்ளைக்கு இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும்.